கூகுளில் போய்ட்டு OpenAI அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வர ஃபஸ்ட்டு லிங்க்கு openai.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு இங்கே API அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபிஐக்கான டாக்குமெண்டேஷன்லாம் வரும். அங்கே மேலே லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஸ்க்ரீனுக்கு போய்டும். ஓகேவா? இங்கே சைன் இன் வித் கூகுள் அப்படின்னு கொடுத்து உள்ளே போங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். ஒருவேளை இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுலாம் எப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அண்ட் கார்டில் போடுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட்டை வச்சு நான் லாகின் பண்ணி உள்ளே போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த கம்யூனிட்டி கூட நீங்கள் பல விதமாக கனெக்டடாக இருக்கலாம். டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது அண்ட் டெலகிராம் குரூப் இருக்குது அண்ட் வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் இருக்குது. இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈச் ஒன் டீச் ஒனோட பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கூகுள் பாட்காஸ்ட்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் டொனேட் பண்ணோம் அப்படின்னா பேட்ரியான் மூலிமா டொனேட் பண்ணலாம். யூடியூபோட மெம்பர்ஷிப் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கீழே தெரிகிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க. இது எல்லாத்தோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே லாகின் பண்ண உடனேயே இங்கே பர்சனல் அப்படின்ற இந்த இடத்துல மேனேஜ் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு $120 வந்து ஃப்ரீ கிரெடிட் கொடுப்பாங்க. ஓகேவா? உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் ஆகும்போதே $120 வந்து பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ண இந்த $120 வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதுக்கப்புறமா நீங்கள் தேவைப்படும் போது இதுக்கு நீங்கள் பே பண்ணி நீங்கள் டாப் அப் பண்ணலாம். இந்த ஓப்பன் ஏபிஐ இந்த மாதிரியான இந்த ஏஐ மாடல்ஸ் எல்லாமே நம்ம பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இது வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் நம்ம போக போக பார்க்கலாம். பட் கண்டிப்பாக உங்களுக்கு லாகின் பண்ணும்போது $120 இருக்கும். ஸோ நீங்கள் உடனே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உடனே பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் அந்த $120 கம்மியாயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பே பண்ணணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது இந்த ஏஐ மாடல் ப்ராப்பராக வேலை செய்தால் என்ன மாதிரியான இன்புட் கொடுத்தா அது என்ன மாதிரியான அவுட்புட் கொடுக்குது, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான இன்புட்டெல்லாம் எப்படி உள்ளே கொடுக்குறது அப்படின்றத இங்கேயே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு போய் கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் சரியாக ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதனால் இங்கேயே நம்ம அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே இந்த இடத்துல ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் மேலே இந்த லோட் ப்ரீசெட்டில் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அதாவது Q&A அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும். இந்த மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற மாடல். இந்த ஒரு ப்ரீசெட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ரீசெட்டு. நம்ம யூஸ் பண்ண போகிற ஏஐ மாடலுக்கு பேர் வந்து டெக்ஸ்ட் டாவின்சி 003 அப்படிங்கிற இந்த மாடல் தான் பவர்ஃபுல்லான மாடல். ஓகேவா? இந்த மாடல் தான் இந்த மாடலை வச்சு தான் ChatGPTயே இதுக்கு மேலே தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ChatGPTன்றது மல்டிபிள் மாடல்ஸை ஒன்றா கனெக்ட் பண்ணி எழுதின ஒரு கான்வர்சேஷனல் ஏஐ. அதில் இந்த டெக்ஸ்ட் டாவின்சியும் அதில் ஒரு மாடல். ஸோ அதனால் ரொம்ப பவர்ஃபுல்லான மாடல் இது. இந்த மாடல்கிட்ட நம்ம சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ நான் பேசிக்கான கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி இங்கே Q அப்படின்னு போட்டுட்டு ஒரு கோலன் போட்டு வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறேன். ஸோ இந்தியான்னு கேட்டு இங்கே கீழே சப்மிட் பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் நியூ டெல்லி அப்படின்னு ரிப்ளை பண்ணுது. இதுக்கிட்ட நம்ம என்ன விதமான ஒரு கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு மெனி, இப்போ இந்த உலகத்தில் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்குன்னு கேட்க போகிறேன். ஓகே, ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் பிரியாணிஸ் ஆர் தேர் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இங்கே சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா there are many types of biryani around the world including Indian, Pakistani, Persian and Arabic varieties அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்கலாம், how to get job in IT industry அப்படின்னு கேட்குறேன். ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்லு பார்ப்போம். To get a job in IT industry you need to have a right qualification and experience. You should also research the industry and the specific job you are interested in to make sure you have a necessary skills and knowledge. Additionally, networking and building relationship with people in this industry can be beneficial. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம அதுக்கிட்ட என்ன மாதிரியான ஒரு கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். அந்த கொஸ்டினுக்கு வந்து அது ரிப்ளை பண்ணும். ஸோ இதுதான் இந்த மாடல் ஒர்க் ஆகிற விதம். ஓகேவா? இப்போது சைடில் இருக்கிற இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ மாடல் வந்து டாவின்சி மாடல்னு தெரியும். இங்கே டெம்பரேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டெம்பரேச்சருக்கு மேலே நம்ம மவுஸை பாயிண்ட் பண்ணோன்னா அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கண்ட்ரோல்ஸ் ரேண்டம்னஸ். இந்த டெம்பரேச்சர் என்னன்னா இட் இஸ் கண்ட்ரோலிங் த ரேண்டம்னஸ், லோவரிங் த ரிசல்ட் இன் லெஸ் ரேண்டம் கம்ப்ளீஷன். As the temperature approaches 0, the model will become deterministic and repetitive. அதாவது நீங்கள் 0 வச்சுட்டு இதே கேள்வியை திருப்பி கேட்டிங்கன்னா இதே பதில் தான் திருப்பி கொடுக்கும். அது வந்து வேறு பதில், இந்த பதிலை வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி மாடிஃபை பண்ணாது. உதாரணத்துக்கு பார்க்கலாமே,
இப்போது இதை கொடுத்துட்டு நான் திருப்பி இதே கேள்வி இன்னொரு வாட்டி கேட்குறேன். See again பாருங்கள், to get the job in the IT industry you need to have a right qualification experience, you need to research the industry specific jobs you are interested in. அதே கொஸ்டின் திருப்பி சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே லைக் 0.5 இல்லாட்டி 1க்கே கூட வச்சுட்டு நான் திருப்பி இந்த கொஸ்டினை கேட்க போகிறேன். ஓகே, இந்த கொஸ்டினை கேட்குறேன். இப்போ என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். To get the job in IT industry, you need to have a right qualification and experience. You should also seek your right job opportunities, apply to the roles that match your skill set. இது கொஞ்சம் வித்தியாசமாக பதில் சொல்லுது. ஓகேவா? இப்போ நம்ம டெம்பரேச்சரை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு திருப்பி இந்த கேள்வி கேட்கலாம். இதே கேள்வி திருப்பி கேட்கலாம். அங்கே பாருங்க. இப்போ என்ன சொல்லுதுன்னா, டு கிரியேட் அ ஸ்ட்ராங் ரெஸ்யூம் கவர் லெட்டர், டு அப்ளை ரிலவெண்ட் பொசிஷன், அடிஷ்னலி நெட்வொர்க்கிங் அண்ட் அட்டெண்டிங் இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட் கேன் ஹெல்ப் டு மேக் கனெக்ஷன்ஸ் டு கெட் டு த ஃபுட் அண்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த 0.5ங்கிறது கொஞ்சம் கரெக்டான அமௌண்ட் மாதிரி தெரியுது. இப்போ 0வும் வைக்கக்கூடாது, 1 வைக்கக்கூடாது, நம்ம ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன பண்ணலாம், 0.5 வச்சோம்னா அந்த மாடல் வந்து பேலன்ஸ்டாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போ சைட்டில் இருக்க இந்த பேராமீட்டர்ஸில் நீங்கள் இன்னும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த மேக்ஸிமம் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட். இப்போது ஒரு ஏஐ மாடல்கிட்ட நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அது எத்தனை வேர்டில் திருப்பி ரிப்ளை பண்ணணும். அது வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுக்கணுமா, இல்லாட்டி ஒரே லைனில் கொடுக்கணுமா, இல்லாட்டி ஒரு 10 லைனில் கொடுக்கணுமா, இல்லாட்டி ஒரே வேர்டில் கொடுக்கணுமா, இதெல்லாம் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த ஏஐ மாடல், இந்த முக்கியமாக இந்த டெக்ஸ்ட் பேஸ்ட் ஏஐ மாடல் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும், சாட்ஜிபிடியாக இருக்கட்டும், இந்த டாவின்சியாக இருக்கட்டும், எது எடுத்துக்கிட்டாலும் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, கேள்விப்பட்டுகிட்டே இருப்பீங்க. இந்த டோக்கன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த இடத்துல மேலே மவுஸ் பாயிண்டர் வச்சோன்னா அவங்க ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டோக்கன் டு ஜென்ரேட். ஓகே, இந்த மேக்ஸிமம் லென்த்துங்கிறது த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டோக்கன் டு ஜென்ரேட். அவங்க வந்து வேர்டுன்னு சொல்ல மாட்டாங்க, அதை ஓகே லெட்டர்னு சொல்ல மாட்டாங்க, கேரக்டர்னு சொல்ல மாட்டாங்க, சென்டென்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்க, டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏஐ மாடலை பொறுத்த வரைக்கும் டோக்கன் அப்படிங்கிற வார்த்தை தான் அடிக்கடி யூஸ் ஆகும். இங்கே வேர்டு லென்த்து அப்படின்றது தான் இங்கே கணக்கு கிடையாது, டோக்கன். அப்போது டோக்கன்னா என்ன, வாட் இஸ் டோக்கன் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க பாருங்கள். அதாவது என்ன, request can use up to 2048 or 4000 token shared between prompt and completion. அதாவது நீங்கள் கேட்குற கேள்விக்கும் நீங்கள் சொல்கிற பதிலுக்கும் நடுவில் 2048லேருந்து 4000 டோக்கன் வரைக்கும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே, the exact limit varies by model. ஒவ்வொரு மாடலுக்கும் அது வேறு மாதிரி வேரி ஆகும். ஆனால் டோக்கன்னா என்னது அப்படின்னா, 1 token is roughly 4 characters for normal English. 4 கேரக்டர் ஒன்றா சேர்ந்தா அது ஒரு டோக்கன். ஓகே, 4 கேரக்டர் ஒன்றா சேர்ந்தா அது ஒரு டோக்கன். அப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு அது ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுக்குது. அந்த பேராகிராஃபில் எத்தனை டோக்கன் இருக்குன்னு பார்க்கணும். அந்த டோக்கனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். இங்கே நான் மேனேஜ் அக்கௌண்ட்டில் போயிட்டு லைக் நான் பார்த்தோம்ல இந்த $120ங்கிறது. பாருங்கள், இப்போ நான் வந்து அதில் $0.14 நான் செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணேன், நான் இங்கே அதை யூஸ் பண்ண அது எனக்கு ரிட்டர்னில் வந்து அது டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கா, அந்த டெக்ஸ்ட்டில் எத்தனை டோக்கன் இருக்குன்னு பார்க்கும். அத்தனை டோக்கனுக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணும், எனக்கு லைக் அந்த காசை வந்து டிடெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ எத்தனை டோக்கன் அது அவுட்புட்டாக கொடுக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ டோக்கன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நான் இப்போ வந்து ஒரு பேராகிராஃபாக அதுக்கிட்ட கொடுக்குறேன், அது வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குது, அதுவும் ஒரு பெரிய பேராகிராஃபாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எத்தனை டோக்கன் உள்ளே போயிருக்கு, எத்தனை டோக்கன் அது வெளியே கொடுத்துருக்கு அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, அவங்களே அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அது என்னென்னா platform.openai.com/tokenizer அப்படிங்கிற இந்த யூஆர்லுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு பேராகிராஃப் கொடுத்தீங்கன்னா அந்த பேராகிராஃபில் எத்தனை டோக்கன் இருக்குன்னு நான் சொல்லிடும். ஓகேவா? இப்போ நான் வந்து விக்கிபீடியாவில் போயிட்டு நான் சும்மா ஒரு பேராகிராஃப் இருக்குது, இந்த பேராகிராஃபை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணேன்னா லைக் எனக்கு பாருங்கள் 200 டோக்கன், அதாவது இந்த பேராகிராஃபில் எத்தனை டோக்கன் இருக்குது, 200 டோக்கன் இருக்குது. அதாவது மொத்தம் 952 கேரக்டர்ஸ் இருக்குது. அதை விட்டுருங்க, நமக்கு டோக்கன் தான் முக்கியம். மொத்தம் 200 டோக்கன் இருக்குது. இந்த டோக்கனை எப்படி அதை அனலைஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா த அப்படிங்கிறது ஒரு டோக்கன். அதுக்கு அதாவது அது ஒரு டோக்கனுங்கிறது எய்தர் இட் வில் பி லைக் 3 to 4 கேரக்டர்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அப்படி தான் அது ப்ராசஸ் பண்ணும். ஓகே, கீழே இங்கே பாருங்கள்,
A helpful rule of thumb is that the one token generally corresponds to 4 characters of text. ஓகேவா, ஃபார் அ காமன் இங்கிலீஷ். இந்த 4க்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இது போட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் தட் அது 4ஆவோ இல்லாட்டி 3ஆவோ இல்லாட்டி 4க்கு மேலேயாவோ இருக்கலாம். ஸோ அது வந்து லைக் அந்த வார்த்தையை பொறுத்து, ஓகே, அது எப்படி கேல்குலேட் பண்ணுதுங்கிறது முக்கியம் இல்லை. பட் ஆனால் ஃபோர் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஒரு டோக்கன்றது. ஓகேவா, ஸோ திஸ் டிரான்ஸ்லேட் டு ரஃப்லி 3.5 ஆஃப் த வேர்ட். ஓகே, ஸோ அதாவதுனா 75 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு பேராகிராஃபை கொடுத்தீங்கன்னா அதில் 100 டோக்கன் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிற கணக்கு. இப்போது இந்த டோக்கனை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ இதுக்கு செலவாக போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களே ப்ரைஸிங்னு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டாவின்சிங்கிற இந்த மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாடல். இதில் அந்த சாட் ஜிபிடி வந்து 1000 டோக்கனை ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா, அதாவது ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது, அந்த பேராகிராஃபில் நிறைய வார்த்தைகள் இருக்குது, பார்த்தா அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டுனா அது 1000 டோக்கன் ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ காசு டிடெக்ட் பண்ணுவாங்க? $0.0200 வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, $0.02ன்றது எவ்வளோ? அப்ராக்சிமேட்டாக ₹1.66. அதாவது 1000 டோக்கன். ஓகேவா, 1000 டோக்கன்னா எவ்வளோ? லைக் 75 வேர்டே 100 தான் அப்படின்னா லைக் 1000 டோக்கனுக்கு எத்தனை வேர்டு வரும்னு பார்த்துக்குங்க. அத்தனை வேர்டு ஜென்ரேட் ஆச்சுன்னா நம்ம வந்து ₹1.66 அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் கணக்கு. ஓகேவா, இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ஏபிஐலாம் யூஸ் பண்ணும்போது இந்த காஸ்ட்டில் வந்து நீங்கள் ப்ராப்பராக இருக்கணும். ஓகேவா.